Daily. Taste the Daily. கருப்பு கமலஹாசா, கருப்பு கமலஹாசா, எப்பா கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள் அப்பா மவன மொட்டை குண்டிலாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஆளு செம்மையா நடிச்சிருக்காருப்பா. உண்மையிலே சொல்றேன், இந்த படம் விடுதலை 2 உலக அளவில் பேசப்படும். அப்படி ஒரு நடிப்பு, ஒரு ஃப்ரேம்லையும் நடிகரையும் தாண்டி வெற்றிமாறன் தான் தெரிகிறாரு. அப்படி எல்லாரையும் செதுக்கி வச்சிருக்காரு நம்ம கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி அவர்கள். அப்பா மவன மொட்டை குண்டிலாம் நடிச்சிருக்காங்க. அந்த ஆளு கருப்பு கமலஹாசன் விஜய் சேதுபதி மொட்டை குண்டியா நடிச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு கமல் சார் கூட கோமலம் கட்சி தான் நடிச்சிருக்காரு. ஆனா மொட்டை குண்டியா நடிச்சிருக்காது நம்ம விஜய் சேதுபதி அவர்கள். அப்பா அப்படி பார்க்கும்போது அப்படியே சிலுக்குது. கிளைமேக்ஸ்ல அந்த ஜீப்பு ஒன்று அப்படி மலை, அது சொல்லக்கூடாது, நீங்க பாருங்க, படம் பார்க்கும்போது தெரியும். அப்படியே நம்மளோட ஹார்ட் அப்படியே அந்த ஜீப்பு விழுந்துருமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சூரி வேற மாதிரி. எப்பா சூரி நீ வேற மாதிரி, சூப்பர் சூப்பர். நான் என்ன சொல்றதே தெரியல. அதே மாதிரி இன்டர்வல்ல ஒரு சின்ன வில்லனா ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் என்ன ஜெய்வந்தா, அந்த ஜெய்வந்த் சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அந்த ஆளு ஹீரோவெல்லாம் நடிச்சிருப்பாரு போல. அப்படி அவன் வடச்சனியா அதுல நடிச்சிருக்காரா? அந்த ஜெய்வந்த் பக்காவா நடிச்சிருக்காரு. சூப்பர். அந்த மீசையெல்லாம் நல்லா முறுக்கு மீசையா வச்சுட்டு சூப்பரா நடிச்சிருக்காரு. அப்புறம் இந்த டானாக்காரன் டைரக்டர், அவர் கிளைமேக்ஸ்ல ஒரு வில்லனா வராரு, தமிழரசனா, அவரும் சும்மா பின்னி எடுத்துட்டாரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு ஃப்ரேமும் வெற்றிமாறன் வெற்றிமாறன் வெற்றிமாறன். அவர் அந்த ஆள் பிறந்ததுனாலே அவர் இதெல்லாம் வெற்றிலாம் கொடுக்க போறாருன்னு தெரியுமா நான் தெரியல. அவரோட தாய் தகப்பன் ஏற்கனவே வெற்றின்னு ஒரு பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இந்த விடுதலை 2 அப்படியே சொல்றதுக்கே அது இல்லையா. நான் ஓப்பனா சொல்லணும்னா 5 அமரனுக்கு சமம், 10 எத்தனை 10 புஷ்பாவுக்கு சமயம். அது கேக்குறேன். அடுத்த ஸ்டேட் படத்தை தூக்கி தலையில வச்சு ஆடுவீங்களா? விடுதலை படத்தை வந்து பாருங்க, வயிறு எரியுது. அடுத்த ஸ்டேட் படத்தை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு புஷ்பா சொல்லி தலையில வச்சு ஆடுவீங்களா? புஷ்பா படத்தை வந்து பாருங்க, வயிறு எரியுது. தமிழனோட படத்தை வந்து பாருங்க, அப்ப உங்களுக்கு தெரியும். உயிரை கொடுத்து மயிரை கொடுத்து நடிச்சுக்கான்னு தெரியும். அவ்வளவு பெரிய அடுத்த ஸ்டேட் படத்தை புஷ்பாவை தூக்கி வச்சு ஆடுறீங்களா? நம்ம ஸ்டேட் படத்தை வந்து பாருங்க, பார்த்து அதுக்கப்புறம் பேசுங்க. பட் ஆடியன்ஸ் அதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ற விதம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நினைச்சது எந்தெந்த இடத்துல வந்து கத்துவாங்க திட்டுவாங்க அப்படின்னு நினைச்சோமோ அந்தந்த இடத்துல எல்லாம் கரெக்டா. போன பாட்டுல அவங்க வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் சைடு ரொம்ப இதுவா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வாட்டி என்ன சொல்றாங்க பார்க்கும்போது எப்படி ஃபீல்? போன பாட்டுல திட்டினாங்க, இந்த பாட்டுல அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து பண்ணது இப்போன்னு இல்லை, 25-30 வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். 30 வருஷமா நான் பண்ணது எனக்கு குறைகள் மட்டும் தான் தெரியும் ஸ்கிரீன்ல. நான் நல்லா பண்ணிருக்கேன்னு எனக்கு தோணாது எப்பவுமே. ஐயோ இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே, இந்த இடத்துல இன்னும் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படின்னு தான் தோணும். இந்த படத்துல என்ன பெட்டரா பண்ணுவீங்க நினைச்சேன். நிறைய விஷயங்கள். ஏதோ ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் தோணிருக்கேன். இல்ல அப்படி வந்து குறிப்பிட்டு இல்ல, நிறைய சீன்ல வந்து அப்படி தோணுது. எல்லா சீன்லயும் தோணும். ஓகே இன்னும் உங்களை மேம்படுத்தணும். ஆமா, இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாமே. ஆமா, இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படின்னு. இன்னொரு படத்துல இதோட கொஞ்சம் நல்லா ஹெவியா ஒரு இது கிடைச்சா நினைப்பீங்களா? கண்டிப்பா. எந்த மாதிரி ஆக்டிங் இன்னும் எதிர்பார்க்குறீங்க? எனக்கு எல்லா மாதிரி பண்ணணும், எல்லா ஒரே இதுல ஃபிக்ஸ் ஆகாம எல்லா மாதிரி நாசர் சார் மாதிரி எல்லா கேரக்டரும். வெற்றிமாறன் கூட இந்த ஜேர்னி எப்படி இருந்துச்சு? எக்ஸ்ட்ராடனரி ஜேர்னிங்க. எனக்கு வெற்றிமாறன் பொல்லாதவன் டைம்ல இருந்து தெரியும், பொல்லாதவனுக்கு முன்னாடில இருந்தே தெரியும், ஒரு ஏடியா இருக்கும் போதுல இருந்தே தெரியும். பட் இது வரைக்குமே வந்து டச்ல தான் இருந்துருக்கோம். விடுதலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து டச்ல இருந்திருக்கோம். மெசேஜ் பண்ணுவோம், பேசுவோம், இதெல்லாம் நடக்கும். பட் பொல்லாதவனுக்கு அப்புறம் இப்போதான் கூப்பிட்டாரு 2021ல. எல்லா கதாபாத்திரமும் நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச கதாபாத்திரம் எதுன்னு சொல்லுங்க. விடுதலை இல்லையா, எனக்கு விஜய் சேதுபதி பாத்திரம் ரொம்ப பிடிச்சது. நம்ம கென் சின்னதா இருந்தாலும் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. அப்கோர்ஸ் சூரி கதாபாத்திரம் ரொம்ப நல்லா இருக்கு. மஞ்சு வெற்றிமாறனோட இந்த படத்தை வந்து பாருங்க. சேத்தன் ஒரு ஆளு
சேத்தன் 5 அடி கூட இருக்க மாட்டான் இருந்தாலே அப்படி நடிச்சிருக்கான் இருந்தாலே அப்படி நடிச்சிருக்கான். ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன், கருப்பு கமலஹாசா உனக்கு எதுக்கு இந்த பிக் பாஸ்ல எல்லாம் போய் உன்னோட பேரை கட்டிட்டு இருக்க? இங்க வந்து பாரு, உனக்காக அந்த தியேட்டர்ல நீ பேசுற ஒரு வசனமும் அப்படியே தியேட்டர்ல கேப்ஸ் வந்துட்டே இருக்கு. புரியுதா? இப்போ சொல்றேன், விடுதலை 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 விடுதலை. அவங்க வீட்டமாவே திட்டிட்டு தான் போனாங்க. இப்போ பார்த்தேன், எல்லாம் ஒன்னதான் படமா தான். அவங்களே இல்லைன்னா எவ்வளவோ இல்லைன்னா பார்த்துருக்கேன், இதெல்லாம் இவ்வளவு ஒரு ஹாரிபிளா ஒரு அப்படின்ட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. இல்ல சார், இப்ப ஆடியன்ஸ் ஆனா பின்னாடி திட்டிருப்பாங்க, ஏன் அப்படி பண்றீங்க? அதெல்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் நடந்துச்சு. அவரை பார்த்து சிரிச்சாங்க, கை தட்டினாங்க, அந்த மாதிரி அப்ளாசஸ் இருந்துச்சு. ஒரு மாதிரி அவர் சில இடத்துல ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு முன்னாடி ரொம்ப இதா சில சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. வெயிட் பண்ணதுக்கு பார்ட் வந்திருக்கு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு உங்களுக்கு? வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. பெரிய லாங் ப்ராசஸ், பெரிய உழைப்பு, பயங்கர எக்ஸைட்மெண்ட் தான், ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப டைம் எடுத்து பார்த்தாலும் வர்த்தா தான் இருக்கு. அவர்கிட்ட நம்ம எப்பயுமே கேட்போம், நிறைய சார் படம் எடுங்கன்னா நல்ல படம் வேணுமா, நல்ல படம் வேணுமா கேட்பாங்க. அது மாதிரி அவர் படம் வேணும்னா வெயிட் பண்ணி நல்ல படமா பார்க்கலாம், எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பண்ணுவார். படைப்பதனால் எனது பெயர் இறைவன் கண்ணதாசன் சொல்றதுனால அப்ப காரல் மார்க்ஸ் கடவுள்னா அப்ப இந்த படைப்பை படிச்ச வெற்றிமாறன் ஒரு கடவுள் தான். வெற்றிமாறன் நீ நடந்ததை உண்மையா சொல்லி இருக்கிறாரு. அன்னைக்கு வந்து அந்த ட்ரெயின்ல அடிபட்டு 64 பேர் செத்தாங்க, எவ்வளவு பேர் செத்தாங்க, எவ்வளவு பேர் ஊனமானாங்க. ஆனா அதுக்கு காரணம் என்னன்னு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு நம்ம படிக்கிறதையும் மத்தவங்க சொல்ற அவன் ஃபேவரமா அவன் வந்து செய்தியா தான் சொல்லுவான். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்கு, ஓகேங்களா? அந்த உண்மை என்னவோ அது அவங்க இதுல சொல்லியிருக்காங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது, ஓ இதுதான் உண்மையா அப்படின்றது கதை வழியாவும் புரியுது, செய்தி வழியாவும் நமக்கு தெரியும். சார், ரொம்ப நாளைக்கு கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு சந்தோஷங்க. அதாவது கதையை நம்பி மட்டும் இவங்க எடுத்திருக்கிறாங்க. அதாவது சில படங்கள் மட்டும் தான் நம்ம வந்து கேரக்டர்ஸ் வந்து மனசுல நிற்கும். பெருமாள் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியாது, கருப்பன்ற ஒரு கேரக்டர் எப்படி இருப்பாரு நமக்கு தெரியாது, குமரேஷன்ற கேரக்டர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. அவங்க எல்லாம் வாழ்ந்து இருக்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு பெற்று தந்திருக்காங்கன்றத ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப ஈஸியா சொல்லியிருக்காங்க. அரசியல் பேசியிருக்காங்க, தத்துவம் பேசியிருக்கிறாங்க, குடும்பத்தை பத்தி பேசியிருக்காரு, தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசியிருக்காரு, எல்லாமே அற்புதமா பண்ணியிருக்காரு. ராஜா சாருடைய இசை வந்து நமக்கு அப்படியே மனசுல அப்படியே நிக்குது. எல்லா கேரக்டருமே வாழ்ந்துருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்காங்க, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி மனசுல நிக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து அவரு சூரி அண்ணன் வந்து அவருடைய சைட்ல வந்து அவரு ஸ்கோர் பண்ணிட்டார், குமரேசன் வந்து அதை ஸ்கோர் பண்ணிட்டாரு. இதுல பெருமாள் வந்து குடும்பத்தோட ஸ்கோர் பண்ணிட்டார். மனைவி, 2 குழந்தைங்க. ஒரு போராளி வந்து தனி மனிதனா மட்டும் இருக்க வேணும்னு அவசியம் இல்லை, குடும்பமாகவும் நம்ம வந்து போராடலாம் அப்படின்றது ரொம்ப அழகா ஒரு பிரமாதமா அற்புதமா பண்ணியிருக்காங்க சார். அப்படி சொல்ல முடியாது சார், இன்னைக்கு தேவையான விஷயங்கள் சார், இன்னைக்கு என்ன தேவையோ நமக்கு தேவையான விஷயத்த அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விஷயத்த நம்ம பெறணும்னா ரொம்ப கடுமையாக உழைக்கணும், போராடணும், அதை வந்து முயற்சி பண்ணணும் அப்படின்றதுலாம் ரொம்ப அழகா அற்புதமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள முன்னோர்கள் வந்து இதெல்லாம் நமக்கு பெற்று தந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறோன்றத ரொம்ப அற்புதமாக. ஏன்னா இன்னைக்கு வந்து புக்கு படிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு கிடையாது. நம்ம எல்லாம் யூடியூப் பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம், இதுதான் நம்ம பார்க்குறோம். இந்த படமாக பார்க்கும்போது என்ன ஆகுனா, அந்த பெருமாள் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது, குமரேஷ் எப்படி இருப்பான்னு தெரியாது, கருப்பன் ஒரு கேரக்டர் இருக்கு, அவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனால் எல்லாமே மனசில் நிற்குது, ஈஸியாக வந்து ரீச் பண்ணுது. எல்லாமே கதையை நம்பி படம் எடுத்திருக்காங்க, பிரம்மாண்டத்தை நம்பி நம்ம படம் எடுக்கணும், அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அடுத்த ட்ரெய்லர்ல வந்து விஜய் அட்டாக் பண்ண மாதிரி ஒரு டயலாக் இருந்துச்சுன்னா ரொம்ப ட்ரோல் பண்ணப்பட்டு இல்ல சார், அப்படிலாம் சார். அதாவது இது எதையாவது ஒரு வந்து அப்படியே தூவி விட்டு போயிடணும்ல. சில பேர் இருக்கான் நெகட்டிவா பேசணும்னே இருக்கான். நீங்க அவனெல்லாம் வந்து நம்ம மைண்ட்லேயே வச்சுக்க கூடாது. நான் படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சது. ஒரு ஆடியன்ஸாக இன்னைக்கு ஆஃபீஸில் இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டு தான் இப்போ வந்து நான் படம் பார்க்குறேன். ஃபேமிலியாக கூப்பிட்டு வந்து படம் பார்க்கணும். ஏன்னா ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு கணவனுக்காண்டி எந்த அளவுக்கு வந்து விட்டு கொடுக்குறாங்கன்றது ரொம்ப அற்புதமா அவருடைய இதில் வந்து ஸ்டைலில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல படங்க. இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு எல்லா விஷயங்களும் அவங்க பெற்று தந்திருக்கிறாங்க. ஒரு முதலாளித்துவம்னு ஒன்று இருந்திருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒடிச்சு ஒரு எல்லாரும் சமம் பண்றதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்துல வாங்கி கொடுத்துருக்காங்கன்றத ரொம்ப அற்புதமா ரொம்ப பிரமாதமா வந்து ஈஸியா எல்லாருக்கும் புரியுற லாங்குவேஜ்ல அவர் வந்து சொல்லியிருக்காரு. எல்லாருமே மனசுல நிக்கிறாங்க. பல சீன்கள் கட் ஆயிருக்கு,
அதனால அதுவும் கட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. பல இலுமினாட்டிகள் எல்லா இடத்துலயும் ஊடுருவி இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி பல கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஊடுருவல் நிறைய இருந்ததுனால தான் இந்த உண்மை வெளியே வந்திருக்கு. உதாரணத்துக்கு சென்சார் போர்டில் அவங்க இருந்ததுக்கு காரணமாக தான் இது பெருசா வந்திருக்குன்னு சொல்றேன். இளையராஜா எப்படி வந்து இது மார்க்ஸ் ஒரு கடவுளோ அந்த மாதிரி இளையராஜா ஒரு கடவுள். ஒரு கடவுளே வந்து ஒரு கோயிலுக்கு போகுதுன்னா அது கஷ்டமா இருக்கு. கோயில்ல இருக்க கடவுள் தான் வெளியில வரணும், வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பிடணும். அதனால நம்ம வந்து மதிப்பு கொடுக்காத இடத்துக்கு போகல, மதிப்பு இல்லாதவங்க கிட்ட தெரியாம நம்ம போயிட்டோம். இனிமேலும் அது நடக்கூடாது. இவர் வந்து என்ன சொல்றது, கடவுள், வாழும் கடவுள். இவர் வாழ்ற காலத்துல நம்ம வாழ்றோம்னா அதுக்கு ஒரு சந்தோஷம். சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பாருங்க. மெயின் திங் பாலிடிக்ஸ் தான். ஒரு சிஎம்க்கும் அந்த செக்ரட்டரிக்கும் நடக்கிற அந்த டயலாக்ஸ், கான்வர்சேஷன், அதுக்கப்புறம் வந்து ஒரு மினிஸ்டருக்கும் ஒரு செக்ரட்டரிக்கும் அந்த நடக்கிற கான்வர்சேஷன், இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம் எந்த மூவிலையும். பட் இதில் வந்து எப்படி இருக்குன்றத ஒரு ஓப்பனாக ஒரு லைட் போட்டு காமிச்சிட்டாரு வெற்றிமாறன். சான்ஸே இல்லை, படம் தாராளமாக பார்க்கலாம். அவரு தூக்கி சாப்பிட்றாரு, எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டு போயிடுவாரு. வேற லெவலு. சூரியோட இது வந்து கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. பிஜிஎம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. மஞ்சு வாரியர் வர சீன்ஸும் சூப்பரா இருக்கு. அவங்க ஆஸ் யூஷுவல் அசுரன்ல பார்த்த அந்த ஃபீல் இருக்கு. பட் அதை விட இதுல வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ், அவங்களும் பாலிடிக்ஸ் பேசுறாங்க, நல்லா இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு உலக அரசியல் ஃபுல்லாவே இதுல பேசிட்டாங்க. இன்னும் பேசணும்னா அது வேற மாதிரி ஒரு மாதிரி நல்லா இருக்காது. இது எனக்கு தெரிஞ்சு இதுவே ஜாஸ்தி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும். விடுதலைக்கு பாத்தியா, இதுதான் தமிழா விடுதலை படம் 2 ஹிட் ஆகுன்றதே உலகத்துக்கே தெரியும். நாங்க பேனர் வச்சுதான் காட்டணும் அப்படின்றது. அங்க பாத்தீங்களா, எங்கன்னா பெரிய பேனர் எதுனா இருக்கா? இதுதான் தமிழனுக்கு கிடைச்ச வெற்றி. இப்பவும் சொல்றேன், உலகமே பாராட்டும் இந்த படத்தை, உலகமே பாராட்டும். விரைவில் வரலாற்றுல எழுதினா கூட தப்பு இல்ல, புரியுங்களா? அப்படி தமிழருக்காக குரல் கொடுங்கயா, புரியுதா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போனா தமிழன்னு சொன்னா அடிக்கிறான், தெரியுமா உனக்கு? நான் அடுத்த ஸ்டேட்டுக்கு போனவன். அடுத்த ஸ்டேட்டுக்கு போனாக்க நம்ம தமிழ்ல பேசினாக்க நீ அந்த மயிரிடா, நீ இந்த மயிரிடான்னு சொல்லி நம்மளை கேவலப்படுத்துறான். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற படத்துக்கு வந்து வேற படத்தை தூக்கி வச்சு தலையில வச்சு நான் ஆடுவீங்க. இப்போ சொல்றேன், அடுத்த படத்தை கொண்டாடுவேன், வேணான்னு சொல்லல. ஆனால் தமிழனோட படத்தை தலையில தூக்கி வச்சு